பல வருஷமாகவே எனக்கு இருக்கிற அனுபவத்தில் சொல்கிறேன், ரொம்ப வருஷமாகவே தமிழ்நாட்டில் மழை பெஞ்சா முதல்ல எங்கள் பொதுச் செயலாளர் புசி அனந்த் சார்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும். அதாவது மழை பெய்யுது, எல்லாம் ஜாக்கிரதையாக அவங்கவுங்க குடும்பத்தோட ஜாக்கிரதையாக இருங்க, உங்கவுங்க ஏரியாவில் எங்கெங்கே தண்ணி ஏறுது, எந்தெந்த மக்கள் கஷ்டப்படுறாங்களோ உடனடியாக அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணுங்கன்ட்டு. இது இப்போ கிடையாதுங்க, எங்களுக்கு ரொம்ப வருஷமாக என்னோடய வீடியோ நீங்கள் லாஸ்ட் டிசம்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் தமிழக வெற்றி கழகத்தை அடிச்சுக்க ஆளே கிடையாது. மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, நம்ம ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, இறங்கி வேலை செய்வோம். எது என்னெல்லாம் பார்க்க மாட்டோம். மழை பெஞ்சிச்சா இமீடியட்டாக எந்த இடத்துல தண்ணி எடுத்தோ அந்த பகுதிக்கு போவோம், அந்த மக்களை சந்திப்போம். அவங்களுக்கு தேவையான உணவுலேருந்து பிஸ்கெட் பேக்கெட்லேருந்து, குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால், ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிற வீடாக இருந்தால் அவங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுறது, அவ்வளோ வேலைகள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்னோட ஒரு பழைய வீடியோ போடுறேன் பாருங்கள். எங்க நம்பர் கொடுத்துட்டு போறோம். வீட்டுல வயசானவங்க உடம்பு சரியில்லாம இருந்தா எமர்ஜென்சினா கால் பண்ணுங்க. ஆட்டோ எதுவா இருந்தாலும் நம்ம மக்கள் இயக்கம் நம்ம மக்கள் இயக்கம் சார்பாக வருவோம். அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸ் யாரா இருந்தீங்கன்னா அவங்களும் நம்பர் கொடுங்க, எப்போ போன் பண்ணா நாங்க வருவோம். ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாட்டி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது வரைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டோம். அடுத்து நாங்க ரெடி பண்ணோம்னா இந்த தெருவுல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது போனது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பகுதியில் பல தொகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க. நேற்று பெஞ்ச மழை உங்களுக்கு தெரியும், காட்டு தீ மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக நிறைய இடத்துல பெஞ்சிட்டு இருக்கு.